இரு தினங்களுக்கு முன்பு ராகுல் காந்தி இந்திய ஜனாதிபதி ஒரு ஆதிவாசி என்பதால் அவருக்கு ராமர் கோவில் திறப்பு விழாவிற்கு அழைப்பிதழ் வழங்கவில்லை என்றும் राम मंदिर का इनॉग्रेशन हुआ आपको टीवी पे उनका चेहरा दिखा அவர் கோவிலின் கருவறைக்கு வருவது பாஜக அரசு அனுமதிக்காது என்று மக்கள் மனதில் பிரிவினை சிந்தனையை விதைக்கும் வண்ணம் அருவருக்கத்தக்கதாக பேசி இருந்த நிலையில் ராமர் கோவில் பிரதிஷ்டை விழாவிற்கு உயர்திரு திரௌபதி முர்முவிற்கு அழைப்பிதழ் வழங்கப்பட்டு ஆனால் அவர் மக்கள் பணியின் நிமித்தம் விழாவில் கலந்து கொள்ள முடியவில்லை என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இந்த நிலையில் கருவறைக்குள் அவர் அனுமதிக்கப்பட மாட்டார் என்று கூறிய பலரின் வஞ்சக பேச்சிற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இன்று திரௌபதி முர்மு அவர்கள் கோவில் கருவறைக்கு சென்று சாமி தரிசனம் செய்ததோடு மட்டும் இல்லாமல் ராமருக்கு ஆரத்தி எடுத்து வழிபட்டார். ஜனாதிபதியாக பாஜக அரசு பழங்குடியினை சேர்ந்த திரௌபதி முர்மு அவர்களை முன்மொழிந்த போது அவருக்கு ஆதரவு தர மறுத்தவர்கள் காங்கிரஸ் மற்றும் திமுகவினர். இதை மக்களாகிய நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நம்மை பிரித்து வைத்து சூழ்ச்சி செய்த ஆங்கிலேயரின் அடிமைகள் இன்னும் நம் மண்ணில் இருப்பதினால் நம்மால் அம்பேத்கர் கனவு கண்ட சாதிய மத ஏற்றத்தாழ்வு இல்லாத இந்தியாவை 76 ஆண்டுகள் ஆகியும் உருவாக்க இயலவில்லை. இனியாவது விழித்துக் கொள்ளுவோம்.